subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாநகராட்சி 12வது வார்டு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுக்க பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப்பிடம் கோரிக்கை வைத்தனர். அதிரடியாக 74 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை இன்று அவர் துவக்கி வைத்தார். அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாநகராட்சி 12வது வார்டு சிந்துமுந்துறை பகுதியில் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப்பிடம் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து சுமார் 74 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பகுதிக்கு சிமெண்ட் சாலையை அமைக்கும் பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி இன்று அந்த பணியை பாளையங்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன், தச்சநல்லூர் மண்டல தலைவர் ரேவதி பிரபு, கவுன்சிலர் கோகுலவாணி சுரேஷ், மாவட்ட திமுக துணை செயலாளர் SV சுரேஷ், மாநகர துணை செயலாளர் பிரபு, டவுன் பகுதி பொருளாளர் அப்துல் சுபஹானி, தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, வட்ட பிரதிநிதி ஷேக் பிள்ளை, கால்வாய் துரைப்பாண்டியன், 12வது வார்டு வட்ட செயலாளர் மேகி செல்வம், சாய்பாபா உள்ளிட்ட ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் கோரிக்கைக்கு 74 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்த பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப்பிற்கு அப்பகுதி மக்கள் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்தனர்.